ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கடைசி போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஐபிஎல் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்ததே கிடையாது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையான கேமில் பார்த்தீங்க அப்படின்னா 214 ரன் வந்து லக்னோ வந்து அடிச்சிருப்பாங்க. அந்த அணியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கேப்டன் ராகுல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி போக போக கொஞ்சம் அதிரடி காட்டினார். 41 பந்தில் 55 ரன் வந்து அடிச்சிருப்பார். பூரன் அவர் தான் இந்த சீசனில் வந்து எல்எஸ்ஜியோட பெரிய ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்காரு. 29 பந்தில் 75 ரன்கள், 5 4 8 6ன்னு பறக்க விட்டுருக்காரு. இவங்க 2 பேர் நல்லா ஆடினதுனால 214 அடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து களம் இறங்கியிருப்பாங்க. ஒரு 4வது ஓவர் வீசுகிறப்ப மழை குறுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா போட்டி வந்து தாமதமானுச்சு. மழைக்கு பிறகு ரோஹித் வந்து அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மேட்ச்சில் வந்து 28 பந்தில் ரோஹித் சர்மா அரை சதம் கடந்திருப்பார். 38 பந்தில் 68 ரன்கள், 10 4 3 6ன்னு பிரித்து எடுத்திருப்பார். என்னதான் வந்து ரோஹித் சர்மா வந்து அதிரடி காமிச்சிருந்தாலும் இன்னொரு புறம் வந்து பேட்டிங் லைனப்பை இந்த கேமில் வந்து மும்பை வந்து மாற்றிருக்காங்க. டிவால்டு பிரேவிஸை ஓப்பனிங் ஆட வச்சாங்க. ஆனால் அவர் வந்து ரொம்ப ஆமை வேகத்தில் வந்து ஆடிருப்பார். அவர் அவுட் ஆன பிறகு சூரியகுமார் யாதவ், இசான் கிசான், ஹர்திக் பாண்டியா அப்படின்னு எல்லாருமே சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்திருப்பாங்க. கடைசி நேரத்தில் நமன்தீர் 28 பந்தில் 62 ரன் வந்து அடிச்சிருப்பார். என்னதான் நமன்தீர் வந்து கடைசி கேமில் நல்லா ஆனாலும் அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. நமன்தீரை கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த கேமில் ரோஹித் நல்ல ஃபார்மில் இருந்து அதிரடி காட்டினது தான் மும்பைக்கு வந்து பெரிய ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் கஷ்டப்பட்டு போராடினாலும் 20 ஓவர் முடியல 196 ரன் மட்டும்தான் மும்பை வந்து அடிச்சிருப்பாங்க. இதனால் 18 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து இந்த கேமில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ ஓரளவு வந்து 6வது இடத்துல அட்லீஸ்ட் வந்து ரொம்ப மோசமாக இல்லாமல் 6வது இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க லக்னோ. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து கடைசி இடத்துல வந்து இருக்காங்க. ஒரு சாம்பியன் டீம் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப மோசமாக வந்து ஆடி இருக்காங்க மும்பை. ஹர்திக் பாண்டியா தலைமையில் இந்த சீசனில் கப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து லாஸ்ட் 2 சீசனாக வந்து மும்பை வந்து சொதப்பியிருக்காங்க. 2022 லாஸ்ட் பிளேஸ், இப்போவும் லாஸ்ட் பிளேஸ். இந்த மாதிரி வந்து ஒரு டீம் வந்து 2 முறை லாஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறது இப்போ தான் முதன்முறை அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2022 ரோஹித் சர்மா வந்து சொதப்பினார். 2023 வந்து கப்பு வாங்கலை. இந்த 2 சீசன் இந்த மாதிரி மோசமாக போச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த சீசனில் ஹர்திக் பாண்டியா கிட்ட கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்தாங்க. குஜராத் கிட்டேருந்து அடிச்சு பிடிச்சி வாங்கினாங்க. இப்போ பாண்டியா தலைமையில் பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை மும்பை மட்டும் இந்த கேமில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு 9வது இடத்த வந்து பிடிச்சிருக்கலாம். பஞ்சாப் வந்து 10வது இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க. பட் அதையும் வந்து மிஸ் பண்ணி கடைசி கேம்லையும் வந்து தோற்று இந்த சீசனில் வெறும் 4 கேமில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சு மும்பை பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. நன்றி.